Hello everyone, welcome to Sarah's Delicious Food. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது எங்க அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி. பாயான்னு சொன்னாலே அது ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வேணும், எசன்ஸ் முழுமையாக இறங்கிருக்கணும். அதுக்கு எங்க அம்மா யூஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் கிச்சன் ஹேக் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆட்டுக்காலை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கின்னு 5 நிமிஷம் ஊற விட்டு அப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா 3லேருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். இதுமாரி வாஷ் பண்ணுறதுனால பச்சை வாசனை போயிடும். இப்போ ஒரு குக்கருக்கு சேர்த்துக்கின்னு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். பட்டை 1, லவங்கம் 5, ஏலக்காய் 2, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 3/4 ஸ்பூன், சீரகம் 3/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஆனியன் 1 பொடியாக நறுக்குந்து, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ 2 ஃபைனாக சாப் பண்ணது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா பாயில் பண்ண வந்த பிறகு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு கொட்டாங்குச்சி இதில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து லோ ஃப்ளேமில் 8 விசில் வைக்கணும். நீங்கள் தேவைன்னா ஓவர் நைட் கூட குக் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி குக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்காலோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது ஒரு 7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கின்னு எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கின்னு ஒரு பட்டை, 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி வாசனை வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மட்டும் வதக்கி எடுத்துக்கின்னு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கு பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கிக்கணும். கூடவே 4 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணது, பொடியாக நறுக்குன தக்காளி 3 சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாக வர மட்டும் வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம காலை வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கணும். பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மிக்சர் ஜாரில் 1/2 கப் திருவின தேங்காய் சேர்த்துக்கணும். ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, கசகசாவை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கிற கோகோனட் ஷெல்லை அதுலேருந்து எடுத்துடணும். இந்த கோகோனட் ஷெல் சேர்க்கறதுனால ஆட்டோட கால் நல்லா சாஃப்டாக வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாட்டே பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும். கூடவே முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசாவை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறதையும் இது கூட சேர்த்துக்கணும். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு இந்த தேங்காய் பேஸ்ட் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இது நல்ல ரிச்னஸும் க்ரீமி டெக்ஸ்சர் கொடுத்து டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 விசில் நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ 3 விசில் நல்லா விட்டு குக் பண்ணக்குள்ளோ மசாலாலாம் அந்த ஆட்டுக்காலில் நல்லா இறங்கியிருக்கும். 3 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் நல்லா இறங்கின மட்டும் வெயிட் பண்ணணும். வீட்டில் சின்ன பசங்க, வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்களோட எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ இந்த சூப்பை வச்சு கொடுத்தோன்னா அவங்க எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். இது மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சு கொடுத்தா கூட போதும், அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதேமாரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட நம்ம இதை வச்சு கொடுக்கலாம். பாருங்க, இப்போ நான் ப்ரெஷர் இறங்கின பிறகு நான் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன புதினா கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்குன்னு சேர்த்துன்னு இருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, கால் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது. கால் எலும்பு செப்பரேட்டாக, சதை செப்பரேட்டாக வந்துருக்குது. இந்த மாதிரி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா கூட சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே வரும். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.